Good morning, student. In the last session, we are complete the chapter number 2, data abstraction. I think you all are reviewed the lesson. Okay, right. Now we are going to see today the new session, chapter number 3, scoping. Right? Shall we go? Right. Scoping. Learning objective of this lesson. After completion of this chapter, the student will be able to understand what is scoping. What is scoping? Then able to implement Legby rule, LEGP, Legby rule. Then understand what is module. Then finally understand the implementation of access control in programming language. So after completion this chapter, we are going to learn these things. Right now, introduction. Scope refers to the visibility of variable, parameters and functions in one part of a program to another part of the same program. In other words, which part of your program can see or use it. Normally, every variable defined in a program has global scope. Once defined, every part of your program can access that variable. But it is a good practice to limit a variable scope to a single definition. This way, changes inside the function cannot affect variable and outside of the function is unexpected ways. What we understand now, scope 9 வரையெல்லை, limitation. என்னது limitation. ஸோ தமிங்களா பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கோப்பிங் தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டு. இங்கே நாம் என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே கொண்டு போய் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இதோடைய ஒவ்வொரு வரியையும் ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம ப்ரோக்ராமிங்க்கு போகையில் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே அந்த கான்செப்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஃபங்க்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், இது மாதிரி அந்த டைட்டில் எல்லாம் கொண்டு வந்து அதோடைய ஃபார்மேஷனை நமக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் தமிழாக கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாடத்தோட தலைப்பை நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து எப்பயுமே மறக்க முடியாது இல்லைங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து வரையெல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. என்ன வரையெல்லை? அதாவது இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து மதுரை அப்படின்னா மதுரைக்கு ஒரு வரையெல்லை இருக்கும். அது வரைக்கும் மதுரை இல்லைங்களா? அப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எல்லைகள் இருக்கும். அப்போ அந்த மதுரை மாவட்டம்ன்ற அந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்து எண்டு, ஸ்டார்ட் எண்டு, இந்த லிமிட்டேஷன்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி நாம் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப அதில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதில் எடுத்தோடனே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேரியபிள், பேராமீட்டர்ஸ், இதை தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமுடைய பார்ட்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராமுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் என்னது? வேரியபிள், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு வேரியபிளும் பேராமீட்டரும் ஒன்று தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட்டா?
ரைட். ஸோ அதுவோ அல்லது ஃபங்க்ஷனோ அது அதோடைய லிமிட்டேஷன் எதுலேருந்து எது வரைக்கும் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அந்த லிமிட்டேஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து மூவ் பண்ணுறது எளிமையாக இருக்கும். ரைட்டுங்களா? அதுதான் சொல்கிறாங்க. நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன் இன் எ ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். குளோபல்னா என்ன? ஃபுல், முழுதளவிலான. ஆமாம். ஸோ நார்மலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறப்போ அது வந்து சாதாரணமாக எங்கே வேணாலும் அதை கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் என்ன சொல்கிறாங்க? குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ரைட். எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் ஆக்சஸ் த வேரியபிள். ப்ரோக்ராமுடைய எந்த பகுதியில் வேணாலும் நம்ம அதை கொண்டு போய் பயன்படுத்த முடியும். அதுதான். திஸ் வே சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் cannot affect the variable on outside of the function in unexpected way. இப்போ வேரியபிளில் வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறோமா, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுறோமா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அதுக்குள்ளே வித்தின் ப்ராக்கெட்டில் போடுறது தான் ஃபங்க்ஷன். ரைட்டா? ரைட். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? அப்போ வெளியில் இருக்கிறப்ப அது வந்து குளோபல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றப்ப அதை வந்து பேராமீட்டர். வெரி குட், வெரி குட். இதை தான் நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ரைட்டா? வேரியபிள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரோக்ராமில் இப்போ வேரியபிள்னால் என்னென்னா அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. வேரியபிள்னால் எம்டி மெமரி ஸ்பேஸ். இதை அடுத்ததில் சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். அந்த வேரியபிளுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருந்தால் அது குளோபல் வேரியபிள், ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் அது பேராமீட்டர். ஸோ இதோடைய லிமிட்டேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். இதை தான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கோப்பிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள், ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அதே வேரியபிளுடைய பேர் என்னது? பேராமீட்டர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன். இதோடைய லிமிட்டேஷன், அதோடைய லிமிட்டேஷன் என்னென்ன லிமிட்டேஷனில் வரைக்கும் அது ஒர்க் ஆகுது, இதைத்தான் முழுமையாக இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இது இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஸ்கோப். அந்த வேரியபிள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? மாறி மீன் சேஞ்சியபிள், மாறக்கூடியது. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதோடைய லிமிட் என்ன? ஸ்கோப். வேரியபிள் ஸ்கோப். To understand the scope of variable in programming language, it is important to learn about what variable really rare. Essentially, they are address references or pointer to an object memory. When you assign variable with equal to an instant object, you are binding or mapping the variable to the instant. Multiple variable can be mapped to a same instant. என்னடா தம்பி மேப்னா என்ன? மேப்னா சோசியல் சயின்ஸில் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே என்ன மேப்? கம்ப்யூட்டருக்கும் மேப்புக்கும் என்ன தொடர்பு? எஸ், ஒன்றும் இல்லை. மேப்பிங் மீன் அடையாளப்படுத்துதல், அவ்வளோதான். வெரி குட் இல்லையா? நம்ம வந்து அந்த வேர்டிங்கை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைண்டிங் இணைத்தல், ரைட்டா? மேப்பிங் அடையாளப்படுத்துறது. அப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறப்ப அதுக்கு பேர் தான் மேப்பிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ A = 5, இட்ஸ் அ மேப்பிங், அவ்வளோதான். ரைட்டா? அப்போ வந்து அந்த இதை அடையாளப்படுத்துகிறோம். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதை வந்து தெளிவாகவே நோட்டில் கொடுத்துருக்காங்க. எது ஒன்று நோட்டில் வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் with an object is called mapping. 1 மார்க்கில் 2 மார்க்கில் கண்டிப்பாக வரும் மேப்பிங்னா என்னென்னு. ரைட்டுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ the process of binding a variable name with an object is called mapping. ஆப்ஜெக்ட்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமில் எதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கோமோ அதோடைய ஹெட்டிங்கை அப்போ வந்து அதை என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதான் அது வேரியபிளில் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே அதுதான் மேப்பிங்கிறோம். இப்போ இதை வந்து என்ன மாதிரி? ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மேப் த வேரியபிள் அண்ட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ மேப்பிங்கில் ஆப்ஜெக்டில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் டு சைனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங்
with namespace. இப்போ ஒரு புது வார்த்தை வருது namespace, ரைட்டா? நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்? மேப்பிங், ரைட்டா? அது ஒன்று பார்த்துருக்கோம், நியூ வேர்டு. தென் நேம்ஸ்பேஸ்னால் என்ன? Namespaces are container for mapping names of variables to object. So namespace, it's nothing, a container. Container என்னது? It's a collection of variables. So container of mapping names of variable to an object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளவு வேரியபிளை கொண்டு போய் கொடுக்க போகிறோமோ அதோடைய கலெக்ஷன் எல்லாமே சேர்த்து நேம் ஸ்பேஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? நேம் ஸ்பேஸ்ன்ற வேர்டு 1 மார்க்கில் கண்டிப்பாக வரும். யூ கேன் திங்க் ஆஃப் தம் ஆஸ் directories containing list of words and its meaning. You can think of them as a dictionaries containing list of words in its meaning. அப்போ நேம் ஸ்பேஸ்ன்றது என்ன சொல்ல வராங்க? இட்ஸ் கம்பேரிங் டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரி அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிக்க போகிறோம்னா அதுக்கு கலெக்ஷன் ஆஃப் மீனிங் நிறைய இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அந்த டிக்ஷனரியில் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த நேம் ஸ்பேஸும், ரைட்டா? ரைட். ஸோ the words are mapped with its meaning in a dictionaries, whereas name are mapped with the object. Name it's equal to object. In programming language, this allows to access to object by names you choose to assign them. In the following example, A is first mapped to the integer 5. In this case, A is a variable name, while integer value 5 is an object. Then B is set to A. This is actually mean that B is now found to the same integer as A, which is 5. So A it's equal to 5. Then B it's equal to A. Here ஒன்றும் சொல்லலை, என்ன சொல்ல வர்றாங்க? இன்டீஜர்னால் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், அது தெரியும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க, அது இன்டீஜராக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூவை அசைன் பண்ணுறோம், ரைட்டா? ரைட்டு. ஸோ தென் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே என்ன நடந்துருது? பி ஈக்குவல் டு ஏன்னு சொன்னாலே which value is assigned A, it's equal to B. அப்போ A equal to 5, then B equal to A means B equal to 5. Very good. அவ்வளோதான். ஸோ ஹியர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மேப்பிங்னா என்ன? அடையாளப்படுத்துதல். எப்படி? இங்கே ஏற்கனவே சொன்ன விஷயத்தை பாருங்கள். A equal to 5. ஸோ A அந்த ஆரோ மார்க் பாருங்கள் எங்கே போகுது? 5க்கு. Then A it's equal to 5. Then B it's equal to A, not in 5, right? இதை பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறோம்? பிக்கு ஏங்கிற வேல்யூ அடையாளப்படுத்துகிறோம், ஏங்கிற வேரியபிளை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை அடையாளப்படுத்தினப்ப பிக்குரிய வேல்யூ என்னது? 5ன்னு மாறிடுது. இதுதான் மேப்பிங், ரைட்டுங்களா? இது மேப்பிங். சரி, அடுத்து இதே மேப்பிங் அடுத்த ஒரு கான்செப்டில் என்ன மாதிரி கொண்டு வர்றாங்க பாருங்களேன். Now consider the following extension of the above statement. A it's equal to 5, B equal to A. இதுதான் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தது. இது வரைக்கும் லாஸ்ட் மேப்பிங்கில் உள்ளது. என்ன சொல்லியிருக்கான்? A equal to 5ங்கிறது B equal to Aன்னு சொன்னோடனே ஏக்கும் பிக்கும் 5ங்கிற வேல்யூவை அடையாளப்படுத்திட்டோம், மேப்பிங் பண்ணிட்டோம். இதான் மேப்பிங், ரைட்டா? இப்போ அடுத்த தேர்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்? A equal to 3ன்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? A equal to 3 அப்படின்னு நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? ஆட்டோமேட்டிக்காக எஸ், அதுதான் இங்கே ஃபாலோ பண்ண பாருங்கள். இஃப் யூ then change A to B equal to 3, a budding programmer might expect B also equal to 3, but that is not this case. B is still mapped or pointing to the integer value of 5. The only thing that changed A, which is now mapped the integer value 3,
mapping after changing the value of a. என்ன சொல்கிறாங்க, தேர்ட் லைனில் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் லைனில் a ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டோம். நம்ம இப்போ இந்த பட்டிங் ப்ரோக்ராமர்னால் யார், நம்மளை மாதிரி பிகினிங் ஸ்டேஜில். என்ன சார் நம்மளைன்றாரு, எஸ் இல்லையா, உங்களோட தானே நான் இருக்கேன், ரைட், ஓகே. அப்போ இந்த பட்டிங் ப்ரோக்ராமர், வளர்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ப்ரோக்ராமர், அவங்க என்ன நினைப்போம், இப்போ a ஈக்குவல் டு 5 கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு மேப்பிங் மாடியூலில். தென் b ஈக்குவல் டு ஏன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, ஏக்கு என்ன வேல்யூவை அசைன் பண்ணோமோ அது பிக்கு மேப்பிங் பண்ணியாச்சு. அதனால் இப்போ a ஈக்குவல் டு 3ன்னு நியூ வேரியபிளுக்குரிய அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் இல்லையா, 3ன்ற வேல்யூவை, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் என்ன செட் ஆகும், அப்போ b ஈக்குவல் டு ஏன்னு ஏற்கனவே சொன்னதுனால அது b ஈக்குவல் டு 3 அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலாக ஆரம்பத்தில் காலத்தில் 11th நான் சொல்லியிருக்கேன், என்னது, கம்ப்யூட்டர் இஸ் எ சைல்டு. அது வந்து ஒரு குழந்த மாதிரி, நாம் என்ன சொல்கிறோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. நான் வந்து என்ன சொன்னேன், a ஈக்குவல் டு 5, தென் b ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டேன். அப்போ மேப்பிங் பண்ணிருச்சு. a ஈக்குவல் டு 5னா ஏக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அது பிக்கு சமம்னு சொன்னதுனால மேப்பிங்கில் அங்கே வந்துருச்சு. இப்போ நியூவாக a ஈக்குவல் டு 3ன்னு சொன்னதுனால ஏவோட வேல்யூ 3 அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர்த்து என்னாகாது. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு பிக்கு என்ன வேல்யூன்னு இங்கே சொல்லலை. அதனால் லாஸ்ட் அசைன்டு, தட் மீன் செகண்ட் லைனில் என்ன இருக்குது, b ஈக்குவல் டு ஏ, அந்த ஓல்டு வேல்யூ இருக்குல்ல அதை தான் இங்கே மேப்பிங் பண்ணிக்கும். புரியுதா புரியலையா? ரைட்டு ரைட்டா ரைட்டு. கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள். கம்ப்யூட்டருக்கு ஒன்று வந்து எந்த ஒரு விஷயமும் தானாக புரிஞ்சிக்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் அது எடுத்துக்கும். கம்ப்யூட்டர் நெவர் மேக் மிஸ்டேக்ஸ் இஃப் இட் இஸ் ஹேப்பன் யூசர் கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ராங். இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ரைட்டா. நாம் என்ன தகவல் கொடுக்குறோமோ அதுதான் அது சொல்லும், அதுக்கு வந்து தவறாக செய்ய தெரியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோமோ அதன் பிரகாரம் a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு ஏன்னு சொன்னதுனால மேப்பிங்கில் என்ன பண்ணிருச்சு, ஏவும் பியும் 5ன்னு சொல்லி முடிச்சிருச்சு. தேர்ட் லைனில் a ஈக்குவல் டு 3ன்னு நியூவாக சொன்னதுனால இப்போ என்ன பண்ணிடுது, ஏக்கு மட்டும் 3ங்கிற வேல்யூவை எடுத்துடுது. பட் பிக்கு என்ன செய்யணும்னு நாம் சொல்லலை, நாம் இன்னும் சொல்லலை. நாமளாக போய் நினச்சிக்கக்கூடாது b ஈக்குவல் டு ஏ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேல அப்படின்னு. அது ஹியூமன் பீயிங் பிரெயின். கம்ப்யூட்டர் பிரெயின் என்ன பண்ணும், அது எடுத்துக்காது. ஸோ ஆல்ரெடி அசைன்டு இருக்கிறத தான் எடுத்துக்கும். திஸ் இஸ் த மேப்பிங் ஆஃப்டர் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு 3. அந்த ஆரோ பாருங்கள் எங்கே போகுது, 3. தென் b ஈக்குவல் டு 5. திஸ் இஸ் கால்ட் மேப்பிங், அடையாளப்படுத்துதல், ரைட்டா. ஸோ த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இஸ் தட் பார்ட் ஆஃப் a ஸ்கோப் வேர் இட் இஸ் விசிபிள். இப்போ நம்ம அந்த ஸ்கோப்பில் வேரியபிளை வந்து டிசைன் பண்ணுறது நமக்கு நேரடியாக புரியுது. ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு இட், யூ டோன்ட் நீட் டு யூஸ் ப்ரிஃபிக்ஸஸ். தென் லெட்ஸ் கீப் த எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களேன், இப்போ அதே இதை வந்து நார்மலாக டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வரேன். எப்படி, டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ரைட்டா. டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் a ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற ஒன்றை கொடுக்குறேன். when you are try to display the value of a outside the procedure the program flag, the error name a is not defined. This is because the lifetime of a variable is only till the end of the procedure. Also the duration of the variable is live call is lifetime. So நான் என்ன சொல்கிறேன், டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் a ஈக்குவல் டு 7 நான் கொடுத்துட்டேன்னா எங்கெல்லாம் நான் டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்க a ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும்.
நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன், அதை நான் டிஃபைன் பண்ணல. That is because the lifetime of the variable only end of the procedure also, the duration for which variable alive is called lifetime. அப்போ நான் எப்பெல்லாம் ஃபங்க்ஷனை எங்கெல்லாம் கால் பண்ணுறேனோ அதோடைய லைஃப் டைம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், இதோடைய வேல்யூ போயிட்டே இருக்கும். இப்போ இது ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்குது. நான் முன்னாடி கொடுத்தது நார்மல் வேரியபிள் a = 5, b = a, a = 3, இதெல்லாம் வேரியபிள்ஸ். இங்கே இப்போ டிஸ்பிளே ஆஃபில் a = 7 கொடுத்ததோடனே இது என்ன, இது வேரியபிள் ஆர் பேராமீட்டராக மாறிடுது. அப்போ இதோடைய லைஃப் டைம் மாறுபடும். ஸோ இதை தான் இங்கே இந்த லைஃப் டைம்னு சொல்கிறத தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்கோப், வரையெல்லை, எது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 3.3 லெக்பி ஆர் எல்இஜிபி ரூல். ஓகே, அதானே லெக்பி ஆர் எல்இஜிபி. எல் நோட் பண்ணிக்கோங்க, எல் ஃபார் லோக்கல், இ ஃபார் என்க்ளோஸ்டு, ஜி ஃபார் குளோபல், பி ஃபார் பில்டின். இதுதான் லோக்கல், என்க்ளோஸ்டு, குளோபல், பில்டின். இந்த 4 சேர்ந்ததோடைய ரூல் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட். ரூல். Scope also define the other in which variable have to be mapped to the object in order to obtain value. Let us take a simple example shown below. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று. இது வந்து ப்ரோக்ராம் கிடையாது, ஜஸ்ட் ஆன் அல்காரிதம் மாடலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரோக்ராமாக பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? இதை அப்படியே எடுத்து டைப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வரலன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? இது அல்காரிதம் மாடல். ரைட்டா? ரைட். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். என்னது? எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். அது பென்சிலில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பென்சில் கையில் வச்சுருக்கீங்களா, புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். ரைட்டா? தென் டிஸ்பிளே ஆஃப், செகண்ட் ஒன் டிஸ்பிளே ஆஃப், இது ஃபங்க்ஷன். இப்போ x equal to inner x variable, inner x variable. Then fourth line print x, fifth line display off. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் பார்க்குறேன். என்னது நார்மலாக பார்க்கையில் யூஸ்வலாக ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு வேல்யூ கான்ஸ்டன்ட், அதான் அவுட்ரு எக்ஸ் வேரியபிள்னு கொடுக்குறோம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு வேரியபிள், அதுவும் எக்ஸு, அது என்ன பண்ணுறோம், இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு டிஸ்பிளே ஆஃப், இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இவ்வளோ தான், 5 லைன். when the above statement are executed, the statement 4 and 5 display the result as. இப்போ நமக்கு அவுட்புட் கொடுக்க போகிறது லைன் நம்பர் 4ம் லைன் நம்பர் 5ம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். மொதல் லைனில் என்ன வருது, அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். ரெண்டாவது லைனில் இன்னர் எக்ஸ் வேரியபிள். என்ன சார், ப்ரோக்ராமில் தேர்ட் லைனில் இன்னர் எக்ஸ் வேரியபிள் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அப்போ எடுத்தோடனே இன்னர் எக்ஸ் தானே வரணும், அதுக்கு அடுத்து தானே டிஸ்பிளே வருது ஆர்டர் பிரகாரம். அப்போ இங்கே ஏன் மாற்றி வருது? எஸ், இப்போ நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனில் திரும்ப ப்ரோக்ராமுக்கு வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிளுக்கு பேர் குளோபல் ஸ்கோப். நோட் பண்ணிக்கோங்க, என்னது குளோபல் ஸ்கோப். அந்த இடத்துல அதை குறிச்சிக்கோங்க, அப்போ தான் அது புரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் காமனாக கொடுத்துருக்கு, முழுதளவிலான வரையெல்லை வெளியில் காமனாக கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கல. ஸோ இது காமனான ஒரு ஸ்கோப், அதான் குளோபல் ஸ்கோப். அதுக்கு அடுத்து செகண்ட் லைனில் டிஸ்பிளே ஆஃப்னு கொடுத்துருக்கா, இது என்னது, இது முழுக்க முழுக்க
ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கா. இது லோக்கல் ஸ்கோப். லைன் நம்பர் 3 இஸ் எ லோக்கல் ஸ்கோப், ரைட்டா? இது லோக்கல் ஸ்கோப். அப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னா இந்த பிரிண்ட் எக்ஸ் என்ன பண்ணும், இந்த பிரிண்ட் எக்ஸு ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டு நேராக 4th இருந்து ஃபஸ்ட் லைன் குளோபல் ஸ்கோப்பை தான் பார்க்கும். 4th லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனான ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கு இல்லையா குளோபல் ஸ்கோப், அதை எடுத்து அதை பிரிண்ட் பண்ணும். அப்போ நம்ம அவுட்புட் என்ன கிடைக்குது, அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். அடுத்து 5th லைனில் என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ தான் இந்த டிஸ்பிளே ஆஃப் எங்கே இருக்குதுன்னு தேடும். அப்போ இந்த 5th லைன் நேராக என்ன பண்ணும், டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, செகண்ட் லைன் போகும். அந்த செகண்ட் லைனுக்கு உள்ளே என்ன இருக்குது, இன்னொரு வேரியபிளும் ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது லோக்கல் ஸ்கோப், ஃபங்க்ஷனுக்கு உள்ள லோக்கல் ஸ்கோப், அவ்வளோதான். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னர் எக்ஸ் வேரியபிள். இப்படி தான் வரும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு உள்ளது லோக்கல் ஸ்கோப், ஃபங்க்ஷனுக்கு உள்ளலாம் அதோட, அப்போ அந்த ஃபங்க்ஷன் உள்ள எக்ஸிக்யூட் ஆகுறப்போ மட்டும் அதோடைய லைஃப் டைம் இருக்கும், அதை விட்டு வராது. ஆனால் எக்ஸப்ட், அதாவது அதோடைய எக்ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை தாண்டி இருக்கு இல்லையா, அது குளோபல் ஸ்கோப். அப்போ அது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இங்கே தான் அதோடைய லைஃப் டைம்ன்றது வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வரும். அப்போ இப்போ என்ன புரிஞ்சிட்டோம், த எபவ் ஸ்டேட்மெண்ட் கிவ் different output because the same variable name x reside in different scope, one side the function display of and the other in the upper level. The value outer x variable is printed when x is referenced outside the function definition, whereas when display of gets executed, inner x variable is printed which is x value inside the function definition. From the above example we can guess that there is rule followed in order to decide from which scope variable has be picked. அப்போ என்ன சொல்ல வராங்க, மொதல் எடுத்தோடனே குளோபல் வேரியபிள் எங்கே இருக்கோ அதில் போய் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வரும். அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணும், ஃபங்க்ஷனில் உள்ள இதை எடுத்துகிட்டு வரும். இதை தான் இங்கே ஏற்கனவே நம்ம சொன்னால அது எடுத்துகிட்டு வர்றது, பிக்கடப், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடத்தில் முதல் எடுத்தோடனே இந்த லெக்பி, அதாவது எல்இஜிபி ரூல் அப்படின்னு சொன்னோம். நான் எடுத்தோடனே அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் மட்டும் சொன்னேன். இப்போ அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். த லெக்பி ரூல் இஸ் யூஸ்டு டு டிசைன் த order in which the scope are to be searched for scope resolution. The scope are listed below in terms of hierarchy. Hierarchy என்னடா தம்பி, படிநிலை, ஆர்டர், ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், க்ரீக் வேர்டில் ஹைரார்கி, படிநிலை. ஸோ டாப் டு பாட்டம், ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட், அதாவது ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி. ஹைரார்கின்னா என்னது, ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி நம்ம சொல்ல வரோம். ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி அப்படின்னப்ப இப்போ நம்ம நாடுன்னு எடுத்துட்டோம்னா ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, தென் பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், கவுன்சிலர். இதுதான் இந்த ஆர்டர். அதுதான் ஆர்டர் ஆஃப் பீரியாரிட்டி. அவங்களுடைய பவர் பொறுத்து அந்த ஆர்டர் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே 11th சொல்லியிருக்கோம் ஹைரார்கி அப்படிங்கிறது. ஸோ இதே தான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த லெக்பின்னு சொன்னோம் இல்லையா, அதில் எல் ஃபார் லோக்கல், டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன் கிளாஸ், ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கொடுக்குறது லோக்கல். தென் enclosed E, define inside enclosing function nested function concept. Define inside enclosing function. ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் கொடுக்கறது லோக்கல். என்க்ளோசிங் ஃபங்க்ஷன், அதாவது அடுத்து அதை தாண்டி அடைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு
ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், அதான் நெஸ்டட், கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், நெஸ்டட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது என்க்ளோஸ்டு. ரைட். நெக்ஸ்ட்டு குளோபல், முழுதளவிலான. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அவுட்டர், அதான் அது குளோபல். டிஃபைன் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல், எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது குளோபல். ரைட்டா? அந்தது. அடுத்து G ஃபார் குளோபல். ரைட்டா? B ஃபார் பில்ட்-இன். ஸோ ரிவர்ஸ்டு மீன் நேம்ஸ் இன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ். அதான் மாடியூல்ன்ற கான்செப்டில் பார்க்க போகிறோம். அதான் அங்கே வந்து நல்லா தெளிவாக ஒரு பிக்சரைசேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்ட்-இன், இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் லெக் பி அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. இனி இதுக்கு அடுத்த கான்செப்டை இதுக்கு அடுத்து வர்ற செஷனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இன்றைக்கி சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாய்.